இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேமன், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் போலன் கிரெயின். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஒரு அவுட்லைன் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேமன் அப்படின்னால நமக்கு மனசுல என்ன வரணும்னா மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அப்புறம் இந்த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ல இட் கண்டெய்ன்ஸ் டூ திங்ஸ். என்ன டூ திங்ஸ்? ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். நான் சொன்ன மாதிரி ஆந்தர் வந்து ஒரு பைலோப்டு ஸ்ட்ரக்சர். அது எதுல இருக்கும்னா ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் ஃபிலமெண்ட். ஸோ இது ஃபிலமெண்ட், இது ஆந்தர். இப்போ எங்க இருக்கும் நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ்? இந்த ஆந்தர்க்குள்ள இருக்கும். நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம். ஆந்தர் அதுக்குள்ள வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கும். போலன் கிரெயின் கண்டெயின் த மேல் கேமெட். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா இந்த போலன் கிரெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி டிவிஷன் ஃபார்ம் ஆகுது, எத்தனை செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் இப்போ நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆந்தர் பைலோப்டு ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ல சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கவரிங் பேர் வந்து தீக்கா. நம்ம இந்த வேர்ட் வந்து நம்ம பார்ப்போம் புக்ல. தீக்கான்றது வந்து ஒரு கவரிங், ஒரு ஸ்ட்ரக்சர். இது மாதிரி சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட், இந்த பக்கம் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட், ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒவ்வொரு லோப்லயும் 2 ஸ்ட்ரக்சர். இதையும் இப்படி போட்டிருக்கேன்னா ஒரு டெட்ராட், நம்ம அந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டெட்ராட் ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கும். டெட்ராட் ஃபார்மேஷன், டெட்ராட் என்னது 4. அப்போ ஒவ்வொரு கார்னர்லயும் பாத்தீங்கன்னா 2 சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ 2 இன் ஈச் கார்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி டெட்ராட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா, அண்ட் தட் டெவலப்ஸ் இன்டு அ போலன் சாக். சாக்னால என்னது ஒரு பை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர். And that pollen sac contain the pollen grain. Pollen grain contain the male gamete. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இப்போ இந்த ஆந்தர் வந்து ஒரு பைலோப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்மளுக்கு அதுக்குள்ள அந்த பைலோப் ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு லோபுக்குள்ளயுமே 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ டோட்டலி 4 சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த 4 சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்றோம். ஒவ்வொரு சாக்கையும் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப்மெண்ட் போலன் சாக். போலன் சாக் கண்டெயின் போலன் கிரெயின். போலன் கிரெயின் கண்டெயின் த மேல் கேமெட். ஓகே, இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஓவரால் பார்த்தாச்சு இல்லையா? ஒரு ஆந்தர், ஒரு ஃபிலமெண்ட், இதுக்குள்ள இருக்கிற சாக். இந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு, இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு, இந்த சாக்குக்குள்ள என்ன மாதிரி செல்ஸ் இருக்கு, அது எப்படி போலன் கிரெயினா டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்போ வந்தீங்கன்னா இப்போ 4 லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன இந்த ஒவ்வொரு சாக், இப்போ நான் ஒரு சாக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் வந்து ஈக்குவல் டு ஆல் த 3 சாக்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா, இதுல வந்து அவுட்டர் லேயர் இஸ் கால்ட் அஸ் எபிடெர்மிஸ், அடுத்த லேயர் எண்டோதீசியம், மூணாவது மிடில் லேயர், அண்ட் இன்னர் லேயர் இஸ் கால்ட் அஸ் டபேட்டம். இப்போ இந்த 3 லேயர்ஸ் இருக்கு, எபிடெர்மிஸ், எண்டோதீசியம் அண்ட் மிடில் லேயர். இந்த 3 லேயருமே வந்து அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கிற செல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். Whereas அண்ட் இன்னொரு ரூல் என்ன, டெஹிசன்ட் ஆஃப் ஆந்தர். டெஹிசன்னா இந்த வந்து ஆந்தர் பர்ஸ்ட் ஓப்பன் ஆனாதானே அதுக்குள்ள இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வெளியில வரும். ஸோ அந்த பர்ஸ்ட் ஓப்பன் பண்றதுக்கு, இந்த ஆந்தர் வந்து பர்ஸ்ட் ஓப்பன் பண்றதுக்கு இந்த 3 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் பிளஸ் இந்த ரிலீஸ் ஆஃப் போலனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லேயர் வந்து சபேட்டம். இந்த சபேட்டமோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் த நரிஷ்மெண்ட் டு த இன்னர் செல்ஸ். உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா இந்த செல்ஸுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சபேட்டம் அப்படின்ற லேயர் வந்து யூஸ் ஆகுது. சரி, உள்ள அப்ப என்ன இருக்கு? இத்தனை லேயர்ஸ் இருக்கு, 4 லேயர்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிற செல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற செல்ஸ் வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஹோமோஜீனியஸ்னா எல்லா செல்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து ஹோமோஜீனியஸ் செல்ஸ்ன்றா. இந்த ஹோமோஜீனியஸ் செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு இன் த சென்டர். இந்த சென்டர்ல பார்த்தா ரொம்ப காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த செல்ஸ் வந்து யூ கால் தட் ஆஸ் த ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. இந்த யங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்னா கேதர் ஆகி ஒன்னா சென்டர்ல இருக்கிற டிஷ்யூ வந்து யூ கால் தட் ஆஸ் ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. நான் ரிப்பீட் பண்றேன். இந்த லேயர்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. உள்ள வந்து காம்பாக்டா அரேஞ்ச் ஆன ஒரே மாதிரி செல்ஸ் இருக்கும். இந்த ஒரே மாதிரி செல்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த செல்ஸுக்கு என்ன பேர்னா ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூன்ற பேரு. இப்போ இந்த செல்ஸ் என்ன பண்ணும், இப்போ எப்படி வந்து நமக்கு போலன் கிரெயின் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த டிஷ்யூ வந்து ஒவ்வொரு செல் இந்த டிஷ்யூல என்னதுமா, எல்லா செல்ஸும் சேர்ந்து தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல இருக்கிற ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூல ஒவ்வொரு செல்லுமே கேப்பபிள் ஆஃப் அண்டர்கோயிங் மியாட்டிக் டிவிஷன், ஆல்சோ கால்ட் அஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ ஒவ்வொரு செல்லுமே ரிடக்ஷன் டிவிஷனுக்கு கேப்பபிள். அப்போ இந்த ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு 4 செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் ஈச் செல்
of sporogenous tissue undergoes meiotic division to form microspore tetrad. Again tetrad வார்த்தை என்னது 4. So ஒரு செல் reduction division நடக்கும்போது 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு செல் 4 செல் ஃபார்ம் ஆகும்னா அப்ப இங்க எத்தனை செல்ஸ் இருக்கு, அப்ப இங்க எத்தனை செல்ஸ் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி ஒவ்வொரு லோப்லயும் அத்தனை செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ 4 மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணும். அதே சமயத்துல இது எப்படி இப்ப ஃபார்ம் ஆகுது, இந்த போலன் இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் இருக்குல்ல, ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் டெட்ராட் இஸ் கேப்பபிள் பொட்டன்ட் ஆஃப் த போலன் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஒவ்வொரு டெட்ராடுமே என்ன ஒரு போலன் கிரெயினை உருவாகக்கூடிய தன்மை படைத்தது அப்படின்றாங்க. ஸோ போலன் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மைக்ரோஸ்போர்ஸுமே வந்து எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது, போலன் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த போலன் மதர் செல் இந்த மைக்ரோஸ்போர் என்ன டேர்ம்னா எல்லாமே வந்து ஒரே டேர்மை வேற வேற மாதிரி டிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, அது ஏன் நம்ம எப்போ வந்து யூஸ் பண்றோம் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, யங் ஸ்டேஜ்ல. அது ஒன்ஸ் இந்த ரிடக்ஷன் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது 4 டெட்ராட் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு செல்லுமே 4 டெட்ராடா ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு செல்ல 4 இருக்கும், ஏன்னா டிவிஷன் ஆகும் இல்லையா, மியோட்டிக் ரிடக்ஷன் டிவிஷன் 2 டிவிஷன்ஸ் நடக்குது இல்லையா, மியோட்டிக் 1 மியோட்டிக் 2, அப்போ 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொன்றுமே வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகும்போது போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆகும். ஸோ மைக்ரோஸ்போர் போலன் மதர் செல். ஸோ இந்த வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இந்த ப்ராசஸ் அதாவது இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா, போலன் மதர் செல் இருந்து ஒரு மதர் செல்ல இருந்து 4 டிவைட் ஆகி இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். இப்போ இந்த 4 செல்ஸும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகும்போது செப்பரேட் ஆகி ஈச் இண்டிவிஜுவல் போலனா டிசோசியேட் ஆகும். இந்த போலனுக்குள்ள கேமேட் இருக்கும், நம்ம அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இதே மாதிரி மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் மாதிரி நமக்கு மெகாஸ்போரோஜெனசிஸும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் எப்படி வந்து போலனோட ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பார்ட் வந்து ஸ்டேமன் சொல்லுவோம். அது 2 பார்ட் இருக்கு, ஒன்று வந்து ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். இந்த ஆந்தர்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ள பாத்தீங்கன்னா இது வந்து பைலோப்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே வந்து வேரி ஆகும். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஆந்தர்ஸ் இருக்கிறது வேரி ஆகும். ஸோ இந்த ஆந்தர் பாத்தீங்கன்னா ஒரு பைலோப்ல வந்து ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொன்றுல வந்து 2 கம்பார்ட்மெண்ட். இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து செல்ஸ், சேம் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கு 4 லேயர்ஸ், இதை சுத்தி ஒரு 4 லேயர்ஸ் இருக்கும். இந்த 4 லேயர்ல உள்ள இருக்கிற லேயர் தான் வந்து நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ற லேயர். இந்த உள்ள இருக்கிற செல்ஸ் வந்து மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். மியோட்டிக் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒவ்வொரு செல்லுமே வந்து 4 செல்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 4 செல்ஸ் வந்து கேப்பபிள் ஆஃப் டெவலப்பிங் இன்டு போலன் கிரெயின் இன் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகும்போது ஒவ்வொரு செல்லுமே வந்து போலன் கிரெயினா டெவலப் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா ஒரு மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா. இந்த மைக்ரோஸ்போர் வேர்ட் வந்து நம்ம போலன் தான் நம்ம டினோட் பண்றோம். ஸோ மேல் கேமெட்டா டெவலப் ஆகுது இல்லையா, அதனால இந்த வேர்ட் மைக்ரோஸ்போர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றோம். மதர் செல்ன்றது ஒரு செல்ல இருந்து உருவாகுறது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் அதுல இருந்து நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் போலன் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் போலன் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ் பேர் வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அண்ட் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் அது நத்திங் பட் போலன் கிரெயின்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸோட ப்ராசஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போலன். அந்த போலன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு, அதுல என்ன இருக்கு, எக்ஸைன் இன்சைன் அப்படின்னு 2 லேயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டீரியர் உள்ள இருக்கிற அந்த போலனுக்குள்ள என்ன செல் இருக்கு, எது வந்து மேல் கேமெட்டா டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே,